எல்லாவற்றையும் கலைநயத்தோடு பார்க்க வேண்டும் என்று பலர் கூறுவதுண்டு. ஆனால் தற்போது நடந்துள்ள இந்த சம்பவம் இதெல்லாம் ரொம்ப ஓவர் என்றும் சொல்லும் அளவுக்கு உள்ளது. சுவரில் டக்டேப் போட்டு ஒட்டப்பட்ட ஒரு வாழைப்பழம் சுமார் $6.2 மில்லியன் ஏலத்துல விற்பனை செய்யப்பட்டிருக்கிறது. இத்தாலியை சேர்ந்த பிரபல கைவினை கலைஞரான மர்ஷியோ காட்டலன் என்பவரது கலைப்படைப்பு தான் இது. அமெரிக்காவின் நியூயார்க்கில் ஏலமிடும் இடத்தில் சுவற்றில் டக்டேப் போட்டப்பட்டு வாழைப்பழம் ஏலத்திற்கு வந்துள்ளது. இதன் ஆரம்ப விலையாக $8 லட்சம் ஏலம் தொடங்கியுள்ளது. சீனாவை சேர்ந்த கிரிப்டோ கரன்சி தொழிலதிபரான ஜஸ்டின் சன் $6.2 மில்லியன் கொடுத்து இந்த வாழைப்பழத்தை வாங்கியுள்ளார். இந்த படைப்பு உருவாக்கிய கைவினை கலைஞர் மொரிசியோ காட்டலன் வித்தியாசமான படைப்புகளை உருவாக்குபவர். கடந்த 2016ஆம் ஆண்டு தங்க கழிப்பறை கோப்பையை உருவாக்கி உலகம் முழுவதும் பிரபலமானார். கடந்த 2019ஆம் ஆண்டு மியாமி நகரில் உள்ள அருங்காட்சியகத்தில் வாழைப்பழத்தை சுவற்றில் ஒட்டி அதை பார்வைக்கு வைத்தார். தன்னுடைய இந்த படைப்புக்கு கமெடியன் என அவர் பெயர் சூட்டினார். இந்த படைப்பு $85,38,000 ஏலத்தில் விற்பனையானது. ஏலத்தில் எடுக்கப்பட்ட வாழைப்பழம் மக்களின் பார்வைக்காக தொடர்ந்து அதே கண்காட்சியில் வைக்கப்பட்டிருந்தது. கண்காட்சியை பார்வையிட வந்தவர்கள் அனைவரும் அந்த வாழைப்பழத்துடன் செல்ஃபி எடுத்துக் கொண்டனர். ஒரு நாள் அந்த கண்காட்சிக்கு வந்த பிரபல கலைஞர் டேவிட் டதுனா வாழைப்பழத்தை எடுத்து சாப்பிட்டு விட்டார். ஆனால் இதற்காக அவர் மீது நடவடிக்கை எடுக்கப்படவில்லை. மீண்டும் அதே இடத்தில் வேறொரு வாழைப்பழம் ஒட்டி வைக்கப்பட்டு அதற்கு போலீஸ் பாதுகாப்பு போடப்பட்டது. கண்காட்சி முடிந்ததும் அந்த வாழைப்பழம் ஏலத்தில் எடுப்பவரிடம் பத்திரமாக ஒப்படைக்கப்பட்டது. சுவற்றில் வாழைப்பழத்தை டக்டேப் போட்டு ஒட்டுவது தனது அறிவுசார் உடைமை என்ற உரிமத்தை காட்டலன் வாங்கி வைத்தார். சுவரில் டக்டேப் போட்டு அவர் ஒட்டிய வாழைப்பழமை தற்போது நியூயார்க்கில் ஏலத்தில் $52 கோடி விற்கப்பட்டிருக்கின்றது. இந்த படைப்பின் சாராம்சம் வாழைப்பழத்தில் இல்லை என்றும் அந்த ஐடியா தான் இதில் விஷயமே என்றும் காட்டலன் கூறுகின்றார். இது கலை மீம்ஸ் மற்றும் கிரிப்டோ உலகங்களை இணைக்கும் படைப்பு